எதுக்கு எடுத்தாலும் குறை, இது நல்லா இல்லை, அது சரியில்லை, இது கிடைக்கல, என்கிட்ட காசு இல்லைன்னு போது எனக்கு லைஃப் ரொம்ப மிசரபுளாக தான் இருந்தது. குறை சொல்றதை விட்டுட்டு கிரேட்ஃபுல்லாக இருந்து தேங்க்ஃபுல்லாக இருந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கும் போது லைஃப் செமையாக மாறுது. இப்போல்லாம் காசு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் ரொம்ப குறியாக இருப்பேன். ஏன்னா இல்லைன்னு சொல்லும்போது என்கிட்ட வரவே இல்லை. நம்ம கிட்ட காசு வரலன்னா வேறு யார்கிட்ட வரணும் போது பார்த்தா பயங்கரமாக வருது. ஸோ பி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். ஹாய் ஆல். இப்போலாம் நிறைய செலிப்ரிட்டிஸ் தன்னுடைய விக்ட்ரிக்கு பின்னாடி ரகசியத்தை சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அதுலேயும் மெயினாக மேனிஃபெஸ்டேஷன் பற்றி இப்போ நிறைய பேர் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் ரீசெண்டாக சரிகமாபால கூட தேவா சார் அவர்களும் இந்த விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ஸ் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு ரூமில் அந்த மாதிரி கற்பனை பண்ணுவாராம். கொஞ்ச நாள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே வந்ததாக அவர் சொல்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக சொன்னார். ஸோ பார்க்காதவங்க கூட போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களையும் தான் கடந்து வந்த பாதைகளையும் ஓப்பனாகவே சொல்லிக்கிட்டே வராங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாமானிய மக்கள் ஒரு செலிப்ரிட்டி சொன்னால் சீக்கிரமாக நம்புவாங்க. அந்த வகையில் இதோ பாருங்கள், ஆர்ஜே பாலாஜி அவர் குட்டி குட்டியாக அவருடைய லைஃப் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்களே கண்கூட பார்க்கலாம். அண்ட் அவருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதை தான் சொல்கிறாரு. தட் இஸ் அவர் அதிகமாக குறை சொல்கிறது, இவங்க காரணம் சொல்கிறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட பணம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறார். நம்ம கவனிக்கும் பொழுது, நம்ம உடலையும் நம்ம மனதையும் கவனிக்கும் பொழுது நம்மக்கிட்ட அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகி நம்ம நல்லா இருப்போம். நம்ம அவங்க நல்லா இல்லை, இவங்க நல்லா இல்லை, அவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தவர்கள் மீது சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் மீதே நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் அவங்களுக்கே போகும். அவங்க இன்னும் அதிகமாக அந்த எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, நெகட்டிவ் எனர்ஜியை. ஸோ இதை நம்ம என்னெல்லாம் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம்? அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, என்னென்னா இப்போ நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க, அந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயந்தான் சில பேருக்கு. நம்மளே அமைதியாக இருக்கணும், குறை சொல்லாமல் இருக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம இருந்தால் கூட, வீட்டில் இருந்தாலும் இல்லை நம்மளுடைய அப்பா அம்மா கூட நம்மளை புரிஞ்சிக்காமல் சில டைம் ட்ரிகர் பண்ணுவாங்க. நீ எதுக்கும் செட் ஆக மாட்டே, நீ இப்படி தான் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. மைண்டை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்ருவாங்க. நம்ம கொஞ்சம் தெளிவாக இருப்போம், அப்போ தான் கொலாப்ஸ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஆஃபீஸில் கொலீக்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஒரு மாதிரி ட்ரிக்கர் பண்ணி நம்மளை ரொம்ப ஷூட்டப் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நமக்கே புரியாமல் நம்ம வார்த்தைகள், நம்ம உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், நம்ம உடம்பு ஒரு மாதிரி பயங்கரமாக ஆகிடும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் கார்டெக்ஸ் என்ன பண்ணுமா, ஏதோ ஒரு பயத்தையும் நீ வந்து சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணு அப்படின்ற ஒரு சிக்னலையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்குமா. ஸோ பதட்டமாக நம்மளை செக்யூர் பண்ணுறதுக்காக அது என்ன பண்ணுமா, அப்படியே படபடப்பாக செயல்பட்டு டக்குன்னு வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸை அது நிர்மாணிக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த நேரத்தில் ஒருத்தர் நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு நம்மளால் கான்ஷியஸ் உணர முடியும் பொழுது அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஸ், அவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்களா, ஆமாவா இல்லையா அப்படின்ற வார்த்தைகள் மூலமாகவும் அவங்க ஆட்டிடியூட் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்ம கான்ஷியஸாக கவனிக்க வேண்டியது, இந்த வார்த்தை எனக்கு சொந்தமான வார்த்தை தானா, இது நியாயமான ஒரு குற்றச்சாட்டு தானா என் மீது அப்படின்னு நீங்கள் கான்ஷியஸாக கவனிக்க ஆரம்பிக்கணும். எப்போது எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கெங்க உட்காந்து ஆராயுது அப்படின்னா, அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்கள விடுங்க, நமக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளை ஹீல் பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளே சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுடைய வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ நானே மாற்றிக்க மாட்டேன், அவங்கள தான் மாற்றணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம புலம்பலும் நம்ம வந்து எப்போ பாரு ஒரு மாதிரி குற்றம் குறையோடு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு எனக்கு நியாயமானதா, நிஜமாலுமே நான் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் சாரி சொல்லலாம். பட் என் மீது இது வைக்கப்படும் ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னும் பொழுது நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன், இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இந்த விவாதத்தை இத்தோட முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஆக ஆரம்பிக்குது, ஸோ கொஞ்சம் நேரம் தயவு செய்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மரியாதை தரும் விதத்தில் நீங்கள் பேச முடியும்னா பேசுங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு அவமரியாதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படின்றத சொல்லலாம். இன் அடிஷன் டு திஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த விஷயம் ட்ரிகர் ஆன உடனே அந்த ஒரு மொமெண்ட் நம்மளால் கையாளவே முடியாது. ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னே சுயநினைவே இல்லாமல் நம்ம என்னவோ பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கான்ஷியஸாக நோட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இதுக்கு 5 4 3 2 1 டெக்னிக் இருக்குது. நம்ம அந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணணுமானா எஸ் பண்ணணும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் யார் ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் அதற்கு எந்த விதத்துலேயும் பாதிக்கப்பட மாட்டீங்க. இந்த டெக்னிக்கை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் செப்டம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7வது பேட்ச் கம்ப்ளீட்டாக முடிய போகுது. 8வது பேட்ச் சூப்பராக ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் மோஸ்ட் ப்ராப்ளி அந்த மனசு ரிலாக்ஸ் ஆனது தான் நிறைய ஃபீட்பேக்ஸு. அதுக்கப்புறம் சின்ன நிறைய மாற்றங்கள், நிறைய சின்ன குட்டி மிராக்கிள்ஸ் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கார்மிக் ஹீலிங் கிளாஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். ரொம்ப வேறு லெவல். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 10 வருஷமாக டேப்லெட் எடுத்து தான் தூங்கிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருந்தது. பட் இந்த ஹீலிங் 2 நாள் ஹீலிங்கில் அவங்க நல்ல நிம்மதியாக தூங்கினாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் மாத்திரை இல்லாமல் தூங்கினாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் இல்லை. உண்மையாலுமே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதோடு சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக அதில் சக்சீட் ஆக முடியும். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும். அதனால் 2 நாள் லைவ் ஒர்க் ஷாப் நடக்க போது. மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது 5 4 3 டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 விஷயங்களை உத்து கவனிங்க. உங்களை சுற்றி ரொம்ப நல்ல ப்ரெஷராக டென்ஷனாக இருக்கும்பொழுது 5 விஷயம், என் எதற்கு இப்போ என்ன இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, என் எதற்கு ஒரு கபோர்ட் இருக்குது, மிரர் இருக்குது, நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன், கான்ஷியஸாக கவனிக்கிறேன். அடுத்து 4 விஷயங்கள் டச் பண்ணி பார்க்குறது. என்னெல்லாம் டச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எதை வேணாலும் டச் பண்ணி பார்க்கலாம். அதனுடைய தன்மை எப்படி இருக்குது. ஒரு செடி பக்கத்தில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா செடியை தொட்டு பார்க்கலாம், பூவை தொட்டு பார்க்கலாம். ஏதாவது ட்ரெஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா அந்த கிளாத்தோட அந்த தன்மை எப்படி இருக்குன்னு டச் பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸாக இது எப்படிலாம் உருவாக்கியிருப்பாங்கன்னு உங்கள் கவனத்தை திருப்புறது. அடுத்து 3 விஷயங்களை நீங்கள் கேட்குறது. என்ன, ஏதாவது ஒரு சத்தம், இப்போ ஃபேன் சத்தம் கேட்கலாம், ஏதாவது குருவிகள் சத்தம் கேட்கலாம், நாய் குலைக்கிற சத்தம் கேட்கலாம், சின்னதாக ஏதாவது நடக்கிற சத்தம் கூட கேட்கலாம். நம்ம அதை உன்னிப்பாக கவனிக்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகும். 2 ஸ்மெல் பண்ணுங்கள். ஏதாவது பூ ஸ்மெல் பண்ணலாம், டீ போட்டு குடிக்கலாம். அப்போது உங்களுடைய அந்த காஃபியோட அரோமா ஸ்மெல் நல்லாயிருக்கும். வத்தி ஏற்றலாம், அந்த வத்தியோட ஸ்மெல்லு, அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். கிளாத், புது ரூபானோட நோட்டு ஸ்மெல்லு, அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். 2 விஷயங்களை ஸ்மெல் பண்ணுங்கள். அடுத்து ஒன்று டேஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க. தட் இஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், சாக்லேட்டாக இருக்கலாம், ஸ்வீட்டாக இருக்கலாம், எதை வேணால் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இந்த 5 விஷயங்களை பண்ணும்போது உங்களுடைய ட்ரிகர்னஸ் குறைஞ்சிரும். அதாவது நம்ம நினச்சி பார்த்து பொங்கும் இல்லை, எரிச்சலாகவும் இல்லை, அந்த விஷயங்கள் குறைக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய கட்டை விரல் இருக்குல்ல, அந்த கட்டை விரலையும் பக்கத்தில் இருக்க ஆட்காட்டி விரலையும் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு, இது ஜஸ்ட் ஒரு ஆங்கர் தான், இது ஒரு உணர்வு தான், எனக்குள்ள இது ஏற்பட்டுருக்கு, இது ஏற்பட்டு முடிச்சாச்சு, இதுக்கு நான் இப்போ ரியாக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே. அதே மாதிரி நம்ம அஃபர்மேஷனும் சொல்லலாம். இந்த மாதிரி நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன், நான் நிதானமாக இருக்கேன், நான் கூலாக என்னால் இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளே அஃபர்ம் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து பழக இந்த ப்ராக்டிஸ் ஒரே நாளில் வந்துருமான்னு அபத்தமாக கெட்டுறாதீங்க. இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் யாரும் உங்களை ட்ரிகர் பண்ணிட முடியாது. அப்படியே உங்களை ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் கூலாக காமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குவீங்க. அவங்களே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் மட்டும்தான். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். எந்த ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது நமக்கு அப்படியே சாதகமாக ஈஸியாக ஆகிடும். எதுவுமே வரலன்னு புலம்புறவங்க, நீங்கள் எத்தனை நாள் கண்டினியூஸாக பண்ணுறீங்கன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன் கீழே. மறக்காமல் எத்தனை நாள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய எந்த கிளாஸ்னாலும் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thanks for watching.